தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத். பிரான்ஸ்ல மத வழிபாட்டு தலம் ஒன்றை அழிக்க முற்பட்ட ஒரு நபர் பிரான்ஸ் போலீசாரால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டதற்கான பிரதான காரணம் என்ன, அவர் அங்க என்ன செய்தார் என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில முழுமையா பார்க்க போறோம். காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்பதான் நீங்க முதல் வாரீங்கன்னு சொன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை சேரும். இப்பொழுது விடயத்துக்குள்ள போகலாம். பிரான்ஸ்ல பொதுவா குற்ற செயல்கள் நடக்கிறது ஒப்பீட்டளவில் ஸ்ரீலங்காவோட ஒப்புடைக்க குறைவு என்றுதான் சொல்லணும். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா பிரான்ஸ்ல வடமேற்குல அமைஞ்சிருக்கிற ருவேன் என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல ஒரு வழிபாட்டு தளம் ஒன்றை அழிக்கிறதுக்காக ஒரு நபர் சென்றிருக்கிறார். அதாவது ஒரு யூத வழிபாட்டு தலத்தின் மேற்பகுதியில இருந்து, அதாவது கூரை பகுதியில இருந்து புகை வந்திருக்குது, புகமண்டலம் வந்திருக்கு. அதனை அவதானித்த மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்கணும். இப்படி மத வழிபாட்டு தலத்தில இருந்து, இந்த யூத தேவாலயத்தில இருந்து இப்படி புகை வருது என்று சொல்லி உடனடியாக போலீசார் அந்த இடத்துக்கு வரணும். அந்த இடத்துல பார்த்தோன்னா போலீசாருக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருக்குது. அந்த ஓட்டினுடைய, அதாவது அந்த கூரையினுடைய மேற்தளத்துல ஒரு நபர் ஏறி இருந்துண்டு அந்த புகை மூட்டி கொண்டிருக்கிறார், அதாவது நெருப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த மத வழிபாட்டு தளத்தை எரிக்கிறதுக்காண்டி. அதன் காரணமாக அங்க இருந்த போலீசார் என்ன சொல்லியிருக்கணும் சொன்னா, அதை நிப்பாட்டி போட்டு இறங்கி வாங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவர் அதை ஏற்றுக்கொள்ளல. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா போலீசார் அவர்கிட்ட சொல்லியிருக்கணும், உங்கள்ட்ட இருக்கிற ஆயுதத்தை கீழே போடுங்கன்னு சொல்லி. அதாவது அவர் கூரிய கத்தி ஒன்றும் அடுத்தது கம்பி போன்ற ஆயுதங்களையும் வச்சிருந்ததாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறோம். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செயற்பாட்டை நிறுத்தும்படி போலீசார் பல எச்சரிக்கை செய்திகளை வழங்கிய போதும் அந்த நபர் அதை நிறுத்தல. அதோட என்ன செய்திருக்கிறார்னு சொன்னா போலீசார நெருங்கி கிட்ட வந்திருக்கிறார். அதன் காரணமாக போலீசார் என்ன செய்கிறார்கள் சொன்னா துப்பாக்கியால அவரை சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். அதாவது இவர் கொலை செய்யப்பட்டதற்கான முக்கியமான காரணம் அந்த தேவாலயத்தை எரிப்பதற்காக அல்ல, அவர் அந்த போலீசார தாக்க முற்பட்டிருக்கிறார் என்ற பாணியில தான் சுட்டு கொன்றதாக போலீசார் செய்தி வெளியிட்டிருக்கிறார். செய்தது யார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா உதவி போலீஸ் அதிகாரி ஒருவர் தான் தன்னுடைய துப்பாக்கியால சுட்டு கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவத்துல உடனடியாக போலீசார் செயற்பட்டிருக்கணும் என்றது ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னு சொன்னா போலீசாருக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் உடனடியாக அந்த போலீசார் அந்த இடத்துக்கு வந்தபடியா தான் அந்த தேவாலயத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மனித உயிர் அங்க காவு வாங்கப்பட்டிருக்கு. அந்த மனித உயிர் காவு வாங்கப்பட்டதற்கான நோக்கம் அந்த போலீசாரை அவர் தாக்க வந்ததாக கூறப்பட்டுதான் அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் நடந்தது எப்ப என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் பிரான்ஸ்ல நடைபெற்றிருக்கு. அதோட பிரான்ஸ்ல இருக்கிற உள்துறை விவகார அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னா போலீசாருக்கு ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லியிருக்கிறார். ஏனென்றா உடனடியாக நீங்க செயற்பட்டு குறித்த தேவாலயத்தை காப்பாற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதோட உடனடியாக தீயணைப்பு பிரிவினருக்கு செய்தி அறிவிக்கப்பட்டு தீயணைப்பு பிரிவினரின் உடனடியாக செயற்பாட்டின் மூலமாக தேவாலயம் தீக்கு இரையாக்கப்படுதல் தடுக்கப்பட்டிருக்கிறது. மேலே ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இருக்குது, தேவாலயம் காக்கப்பட்டிருக்கு. அதோட ஒரு துக்கமான செய்தி, ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார். முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நபரை போலீசார் சுட்டுக் கொள்ளாமல் வேறு யாரும் அடித்தோ அல்லது வேற எதுவும் செய்திருந்தா இது வேற பக்கம் பிரச்சனை போகக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். என்னடா தேவாலயத்தை ஒரு ஆள் போய் கொடுத்துறான்னு சொன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதை இன்னொரு சாரார் போய் அடிக்கும் போது அது மதம் இனம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் சென்றிருக்கலாம். ஆனால் போலீசாருடைய இந்த துப்பாக்கி சூட்டின் காரணமாக அந்த சம்பவம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு என்று சொல்லணும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பிரான்ஸ்ல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரான்ஸ் பாடசாலையில், அதாவது பிரான்ஸ்ல பாரிஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா 13ஆம் வட்டாரத்துல இருக்கிற ஒரு நடுத்தர பாடசாலை ஒன்றுல ஒரு மாணவன் பாடசாலை மைதானத்துல ரத்தம் சொட்ட சொட்ட விழுந்து கிடக்கிறார். அதாவது மைதானத்துல இதனை அவதானித்த சக மாணவர்கள் என்ன செய்யணும் என்றால் உடனடியாக ஓடி போய் ஆசிரியர்கிட்ட சொல்கிறார்கள், இப்படி என்னோட படிக்கிற சக மாணவர் கிரவுண்ட்ல ரத்தம் சொட்ட சொட்ட கிடக்கிறார் என்று சொல்ல உடனடியாக போலீசாருக்கும் தகவல் வழங்கப்படுகிறது. அதோட அவசர ஆம்புலன்ஸுக்கும் தகவல் வழங்கப்படுகிறது. உடனடியாக அந்த மாணவன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் எவ்வாறு நடந்திருக்கு என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பாடசாலையினுடைய மதிய உணவிற்கான இடைவேளை நேரம் விட்டிருக்கு. அந்த சமயத்துல இந்த மாணவன் வெளியில போயிருக்கிறார். அப்பொழுது அந்த சமூக மாணவர்களும் வெளியில நடமாடிக்கொண்டிருந்த சமயத்துல பாடசாலை மைதானத்துல
இந்த மாணவன் வந்து முகத்துல வந்து தாக்கப்பட்டு ரத்தம் ஓடோட என்ன செய்யிருக்கின்ற அந்த மைதானத்தில் கிடந்திருக்கிறார். இதைத்தான் இந்த மாணவர்கள் பார்த்துட்டு பாடசாலை ஆசிரியரிடம் அறிவித்திருக்கிறார்கள். இந்த மாணவனுடைய முகத்துல வந்து எலும்புகள் வந்து உடைந்திருக்கு. இந்த மாணவன் உயிர் ஆபத்தான நிலையில வந்து இப்ப இருக்கிறார் என்று தகவல்கள் வெளியாயிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த பேஸ்பால் மட்டையால வந்து சக மாணவன் வந்து இந்த மாணவனை தாக்கியதுல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதை கேட்டோன்னா அந்த மாணவனுடைய பெற்றோரும் ஒரு அதிர்ச்சியில ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். அதோட பாடசாலை சமூகமும் சரி, அந்த சுற்று வட்டாரமுமே சரி ஒரு அதிர்ச்சியில ஆழ்ந்து போயிருக்கு. 15ஆம் வட்டாரத்தில் இருக்கிற ஒரு வைத்தியசாலையில தான் இந்த மாணவன் வந்து அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே ஒரு விளையாட்டுல ஏற்பட்ட குளறுபடிகளோ அல்லது ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகளின் காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்ற போக்கில் வந்து போலீசாரால வந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. எது எவ்வாறு இருந்தாலும் இந்த மாணவன் வந்து குணமாகி விரைவில் வீடு திரும்பணும் என்று நாங்கள் இறைவனை வேண்டிக் கொள்வோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா பாடசாலைக்கு ஒரு மாணவனை அனுப்பிட்டு பெற்றோர் வந்து நிம்மதியா இருப்பிடும். அதாவது நான் சொல்ல வர்ற விஷயம், ஒரு மாணவனை அனுப்பிட்டு நிம்மதியா இருக்கிற ஒரே ஒரு இடம்னு சொன்னா பாடசாலை தான் சொல்லணும். பாடசாலைக்கு ஒரு மாணவன் அனுப்பினா வீட்டை பெற்றோர் வந்து நிம்மதியா இருப்பினா மாணவன் பாடசாலைக்கு போயிட்டா அங்க எந்த பிரச்சனையுமே வராது, அங்க வந்து பாதுகாப்போட இருப்பான் என்று நம்புவினோம். ஆனா இந்த சம்பவத்தின் காரணமாக ஒரு பாடசாலையை நாங்கள் எவ்வாறு நம்புவது என்று ஒரு சிக்கல் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று தான் சொல்லணும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பாடசாலையில், அதாவது பாரிஸில் நடக்கிற முதல் சம்பவமா இது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அதாவது இந்த வருடத்தில் இது 3வது சம்பவமாக பதிவாகிருக்குது. கடந்த ஜனவரி மாதம் ஒரு சம்பவம் நடக்கிறது. அதாவது உயர்கல்வி பாடசாலை ஒன்றில் ஒரு மாணவன் அந்த பாடசாலைக்கு முன்பதாகவே கத்தியால குற்றப்பட்டு விழுந்த நிலையில வந்து மீட்கப்படுகிறார். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த மாதம் ஒரு மாணவன் பாடசாலைக்கு உள்ள வச்சு தாக்கப்படுகிறார். இதோட வந்து 3 சம்பவங்கள் வந்து பாரிஸில் இந்த வருஷம் பதிவாயிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில வந்து பல பிரச்சனைகள் வேற விதமா இருக்கலாம், ஆனா பாடசாலையிலேயே மாணவர்களுக்கு ஏற்படுற இந்த பிரச்சனை வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் என்பதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை என்றுதான் சொல்லணும். முக்கியமா நான் ஏற்கனவே கூறியதன் பிரகாரம் ஒரு பாடசாலை வந்து பாதுகாப்பு நிரம்பிய ஒரு இடம் என்றுதான் எல்லாருமே கருதுகிறார்கள். ஆனால் பரிசில வந்து இந்த செயற்பாட்டுக்கு முரணான வகையில இப்ப அந்த பாடசாலை மாணவர்கள் சில செயற்பாடுகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லணும். முக்கியமா இந்த பிரச்சனைகள் எவ்வாறு நடக்கிறேன்னு சொன்னா, பாடசாலையில் இருக்கிற சக மாணவர்களாலேயும் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதோட வந்து பாடசாலைக்கு வெளி சமூகத்தாலேயும் மாணவர்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். இந்த பாடசாலை சமூகம் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா, பாடசாலையில அண்மையில வந்து அச்சுறுத்தல்கள் நிறைய வந்து கொண்டிருக்கு. ஆனாலும் நாங்கள் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு தகுந்த பாதுகாப்பை வழங்குவோம் என்று பாடசாலை அதிபர் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருக்கிறார். முக்கியமா நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். இந்த தேவாலயத்தில் நடந்த ஒரு கொலை சம்பவம், அதாவது இந்த தேவாலயத்தை எரிக்க முற்பட்ட ஒரு நபரை போலீசார் சுட்டு கொலை செய்திருப்பார்கள். அது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த பாடசாலையில நடந்த சம்பவம் தொடர்பாகவும், அதாவது முக்கியமா இது இன்னொரு நபருக்கு நடந்தது என்று யோசிக்கிறதை விட ஒரு மாணவன், அதாவது எங்களுடைய உறவு ஒரு ஆளுக்கு நடந்தா எங்களை எவ்வளவு கவலைப்படும் என்று யோசிச்சு பாருங்க. அந்த வகையில இது தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருந்தா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.